கிழக்கு சூடானில் அணை உடைந்ததால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய அர்பாத் அணையில் உடைப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கின. ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்தில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. ஒரு வாரமாக வெள்ளம் வடியாததால் சுமார் 13 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் உரிய நேரத்தில் உணவு, மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். அரசு சார்பில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை பெற மக்கள் முண்டியடித்தனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளதால் இந்த ஆண்டு உணவுப் பொருள் உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 4 பேரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் குடித்த 68 பேர் உயிரிழந்தனர். 161 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பினர். இந்த வழக்கு தொடர்பாக 24 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதில் ஜோசப், ஏழுமலை, மாதேஷ், சிவகுமார் ஆகிய 4 பேர் ஏற்கனவே குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். தற்போது மேலும் 4 பேரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆணையிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. கூட்டணி குறித்து இரு கட்சிகளிடையே நேற்று நடைபெற்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் சார்பில் வேணுகோபால், குர்ஷித் ஆகியோர் பங்கேற்றனர். மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 51 இடங்களில் தேசிய மாநாட்டுக் கட்சியும் 32 இடங்களில் காங்கிரசும் போட்டியிடுவது என முடிவானது. குறிப்பிட்ட 5 தொகுதிகளை இரு தரப்புமே விட்டுத்தர முன்வராததால் அந்த இடங்களில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடுவது என்றும் முடிவானது. கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஜம்மு காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெறுவது உறுதியானது. இவ்விரு கட்சிகளும் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடும் என பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. 5 தொகுதிகளில் எதிரும் புதிருமாக போட்டியிட்டாலும் பிற தொகுதிகளில் கூட்டணி குலையாமல் வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக அடுத்த மாதம் 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக 44 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக முதலில் வெளியிட்டது. 15 வேட்பாளர்கள் முதற்கட்ட தேர்தலிலும், 10 வேட்பாளர்கள் 2வது கட்ட தேர்தலிலும், 19 பேர் 3வது கட்ட தேர்தலிலும் போட்டியிடுவார்கள் என அறிவித்தது. இந்த பட்டியலில் ஜம்மு காஷ்மீர் மாநில பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா, முன்னாள் துணை முதலமைச்சர்கள் நிர்மல் சிங், கவிந்தர் குப்தா உள்ளிட்டோர் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் சில நிமிடங்களிலேயே 44 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக திரும்ப பெற்றுவிட்டது. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்களை மட்டும் அறிவிப்பதற்கு பதிலாக 2 மற்றும் 3வது கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்களையும் தவறுதலாக அறிவித்துவிட்டதால் வாபஸ் பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 15 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும், ஒரே ஒரு வேட்பாளர் பெயருடன் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அடுத்தடுத்து பாஜக வெளியிட்டது. அந்த வகையில் ராஜ்போரா தொகுதியில் அர்ஷித் பட், சோபியானில் ஜாவித் அகமது, அனந்தநாக் மேற்கில் முகமது ரஃபிக் வானி, அனந்தநாக்கில் சையது வசாகத் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல ஏற்கனவே குலாம் நபி ஆசாத்தின் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி 13 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. பொன்ராம் இயக்கத்தில் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். சகாப்தம், மதுரை வீரன், படைத்தலைவன் படங்களை தொடர்ந்து இந்த புதிய படத்தில் நாயகனாக நடிக்கிறார் சண்முக பாண்டியன். ஸ்டார் சினிமாஸ் என்ற புதிய நிறுவனத்தின் முதல் தயாரிப்பாக முகேஷ் டி செல்லையா தயாரிக்கிறார். மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பரான சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். சரத்குமாரும் விஜயகாந்தும் புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சந்தன காற்று, தாய்மொழி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளனர்.
விஜயகாந்த் மீதான அன்பின் வெளிப்பாடாக சண்முக பாண்டியனுடன் இணைந்து நடிக்கிறார் சரத்குமார். நாயகி யார் என இன்னும் முடிவாகவில்லை. காளி வெங்கட், கல்கி ராஜா உள்ளிட்ட கலைஞர்கள் ஒப்பந்தமாகியுள்ளனர். இயக்குனர் பொன்ராமின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளரான பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்கிறார். யுகபாரதி, ஸ்நேகன் ஆகியோர் எழுதும் பாடல் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். பொன்ராமின் படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பது இதுவே முதல் முறையாகும். நகைச்சுவை நடிகர் பிஜிலி ரமேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார். சமூக வலைதளங்கள் மூலம் பிரபலமான பிஜிலி ரமேஷ் யூடியூப் சேனல் பிராங்க் வீடியோ மூலம் பிரபலமான பிஜிலி ரமேஷ் தனது நகைச்சுவை தெரிக்கும் வசனங்களால் பலரது கவனத்தை பெற்றார். அதன் தொடர்ச்சியாக தமிழ் திரைப்படங்களில் சிறு கதாபாத்திரங்களிலும் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. 2019ஆம் ஆண்டு ஹிப்ஹாப் ஆதி நடித்த நட்பே துணை மூலம் தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து ஜோதிகாவின் பொன்மகள் வந்தாள், அமலாபாலின் ஆடை, ஜெயம் ரவி நடித்த கோமாளி உள்ளிட்ட படங்களில் நடித்து கவனம் பெற்றார். அண்மை காலமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த பிஜிலி ரமேஷ் இன்று அதிகாலை உயிரிழந்தார். மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி சடங்கு நடக்க உள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நடிகர் ஜெயசூர்யா மீது நடிகை ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து நீதிபதி ஹேமா ஆணையம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. நடிகைகள் சிலர் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொந்தரவு குறித்து வெளிப்படையாகவே பேசி வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர்கள் முகேஷ், மணியன் பிள்ளை ராஜு, இடைவேளை பிரபு மற்றும் ஜெயசூர்யா ஆகியோர் தன்னை உடல் ரீதியாக பாலியல் தொந்தரவு செய்ததாக தற்போது பிரபல நடிகை ஒருவர் கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 2008ஆம் ஆண்டில் ஒரு படப்பிடிப்பின் போது ஜெயசூர்யா தன்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததாகவும் இதனால் மிகவும் அதிர்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்தார். அதேபோல் கேரள நடிகர் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் இடைவேளை பாபு நடிகர் சங்க உறுப்பினர் படிவத்தை நிரப்ப தன்னை அவரது வீட்டிற்கு அழைத்து அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை போன்று மற்றவர்களும் சினிமாவில் நேர்ந்த கொடுமையான அனுபவங்களை பற்றி மனம் திறந்து பேச முன்வர வேண்டும் என்று அந்த நடிகை கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தில் மேலும் 2-3 தினங்களுக்கு கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் தாழ்வான இடங்களில் வசிப்போரை பத்திரமான இடத்திற்கு அப்புறப்படுத்த மாநில முதலமைச்சர் பூபேந்தர் பாட்டீல் உத்தரவிட்டுள்ளார். கனமழையால் தெற்கு குஜராத்தில் உள்ள வல்சட், தபி, நவ்சரி, சூரத், நர்மதா, பஞ்சமஹாத் போன்ற பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் சர்தார் சரோவர் நர்மதா அணையின் நீர்மட்டம் 135.30 மீட்டராக உயர்ந்துள்ளது. நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மழையால் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளது. தாழ்வான இடங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இஸ்லாமியர்கள் குறித்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவதூறான கருத்தை பகிர்ந்தவரின் நகைக்கடை முற்றுகையிடப்பட்டது. நகைக்கடை நடத்தி வரும் கார்த்தி என்பவர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவதூறான கருத்தை பதிவு செய்துள்ளார். இதனை கண்ட பகுதி இஸ்லாமியர்கள் கார்த்திக்கின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை முன் குவிந்தனர். உடனடியாக கார்த்திக்கை கைது செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கார்த்திக் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலத்தில் புதிதாக கட்டப்பட்ட அணைக்கட்டின் கரைப்பகுதியில் அரிப்பு ஏற்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அணைக்கட்டு மதகு பகுதியில் தடுப்புகள் அமைக்க கோரி கிராம மக்கள் அவரை முற்றுகையிட்டனர். 13,100 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் வகையில் தென்னையாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டப்பட்டது. பாதுகாப்பற்ற நிலையில் தடுப்புகள் உள்ளதால் அதனை சீரமைக்க வேண்டும் என ஏனாதிமங்கல கிராம மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். கரைகளை பலப்படுத்த டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் நிதி ஒதுக்கிய பின் பணிகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் பழனி உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர்.
இப்போ மழை பெஞ்சதுனால ஒரு சில இடத்துல மண் அரிப்பு இருக்குது. அதை கொஞ்சம் காம்பேக்டிங் பண்ணி இப்போதைக்கு சரி பண்ணி கொடுத்துக்க சொல்லியிருக்கோம். தண்ணி வராமல் பார்க்கறதுக்கு மேலே இருந்து தண்ணி வராத அளவுக்கு தடுப்பு பண்ண சொல்லியிருக்கோம். ப்ளஸ் கூடுதலாக ரிட்டென்ஷன் வால் அது மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளையும் ஒரு எஸ்டிமேட் கேட்டிருக்கோம். அதையும் சரி பண்ணி கொடுக்குறேன், ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஈரோடு கருங்கல் பாளையத்தில் உள்ள விஸ்வரூப ஸ்ரீரடி சாய்பாபா கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் குழந்தை வடிவிலான கிருஷ்ணருக்கு தேங்காய், பழங்கள், இனிப்பு மற்றும் கார வகைகள் என 54 சீர்வரிசை பொருட்கள் அடங்கிய தட்டுக்களை வைத்து கிருஷ்ணரின் புகழ் பாடும் பாடல்களை பாடி சிறப்பு வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள கஸ்தூர்பா காந்தி குருகுலத்தில் நடைபெற்ற விழாவில் கிருஷ்ணர் படத்திற்கு மாணவிகள் பூஜை செய்து கிருஷ்ணர் குறித்த பக்தி பாடல்களை பாடினர். மேலும் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் குமரங்கனப்பள்ளி கிராமத்தில் உள்ள கோகுல கிருஷ்ணர் கோவிலில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கிருஷ்ணர் வேடமணிந்து வந்த ஏராளமான குழந்தைகள் சாமி தரிசனம் செய்தனர். பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு போல் பல்வேறு மாநாடுகளை தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர் கருப்பையா இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற அவர் புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசினார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக இருந்தது என்ற அவர் தமிழ்நாடு அரசு நிறைய மாநாடுகளை நடத்த வேண்டும் என விருப்பம் கூறினார். இந்து கலாச்சாரத்தை பரப்ப வேண்டும் என்ற அவரிடம் கல்வியை காவிமயமாக்கும் மாநாடு என்ற விமர்சனம் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு வெளிநாட்டு விவகாரங்களில் கருத்து சொல்லக்கூடாது என்று குறிப்பிட்டு மறுத்துவிட்டார். பொதுவாக உள்நாட்டு அரசியல்களில் நாங்கள் விமர்சனங்களோ கருத்துக்களோ தெரிவிக்கிறது அது நாகரிகமாக இருக்காது. என்னையை பொறுத்த வரைக்கும் மாநாடு சிறப்பாக இருந்துச்சு. அது மாதிரி தமிழக அரசு இது மாதிரி இன்னும் நிறைய முத்தமிழ் மாநாடு மாதிரி நிறைய மாநாடுகள் நடத்தணும், இந்து கலாச்சாரத்தை வளர்க்கறதுக்கு. இல்லை, நீங்கள் அது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டு அதுக்கு பதில் வராதுல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மதம் குறித்த அடையாள அட்டை கேட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது பற்றி புகார் அளிக்கப் போவதில்லை என்று நடிகை நமிதா தெரிவித்துள்ளார். இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை திருப்பாலையில் உள்ள இஸ்கான் கோவிலில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் நடிகை நமிதா தனது கணவர் வீரேந்திர சௌதரியுடன் பங்கேற்றார். நடிகை குட்டி பத்மினி, மைனானந்தினி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டு புகழ் பாடினர். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக முன்கூட்டியே மதுரை வந்திருந்த நமிதா மீனாட்சி அம்மன் கோவிலில் தனக்கு நேர்ந்த கசப்பான அனுபவம் குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தானும் தனது கணவரும் கோவிலுக்கு சென்றபோது தாங்கள் இந்துதானா என்ற சந்தேகத்தில் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டினார். இந்து அல்லாதவர் என புகார் வந்திருப்பதாக கூறியபோது தாங்கள் பிறப்பிலேயே இந்துதான் என்று எவ்வளவோ எடுத்துரைத்தும் நம்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்துதான் என்பதற்கான சான்றிதழை காட்டுமாறு கோவில் அதிகாரிகள் விடாப்பிடியாக இருந்ததாகவும் வீடியோவில் நமிதா குற்றம் சாட்டினார். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் தங்களை தரிசனத்திற்கு அழைத்துச் சென்றதாக நமிதா தெரிவித்தார். இந்த விவகாரம் சர்ச்சையாக வெடித்தது. நான் இந்த வீடியோவில் ஸ்ரீ சேகர் பாபுஜிக்கு அதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுக்காக. ஏன்னா ரொம்ப நமக்கு அது அப்படி பழக்கம் கிடையாது. வி கிவ் ரெஸ்பெக்ட், வி கெட் ரெஸ்பெக்ட். ஸோ அதுதான் நமக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் ஐஎஸ் டீம் எவ்ரி ஒன் டுக் கேர் ஆஃப் அஸ் அண்ட் நல்லா தர்ஷன் பண்ணி தான் நான் வெளியே வந்துட்டேன்.